கேப்டன் அவர்கள் வெறுமனே தமிழகத்தில் மட்டும் அரசியல் செய்யல. எங்கெல்லாம் உரிமைகள் மீறப்பட்டுச்சோ அங்கெல்லாம் அவர் குரல் கொடுத்துருக்காரு. இலங்கை தமிழர்களை வச்சு இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அரசியல் தான் செய்கிறாங்களே தவிர இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொள்ளையர்களை பாவிச்சு இன்னொருத்தனை தாக்கணும்னு அந்த மாதிரி ஒரு புத்தி எங்களுக்கு கிடையாது. கச்சத்தீவு இலங்கை நாட்டு. அனைவருக்கும் வணக்கம். மறைந்த கௌரவத்துக்குரிய கேப்டன் அவர்களோட மண்டபத்துக்கு போய் நாங்கள் மரியாதை செலுத்தியிருந்தோம். நான் ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள்கிட்டையும் காலையில் பேசி நான் இன்றைக்கி திருப்பி போக வேண்டியது. ஆனால் காலையில் அவர்கிட்ட தெரிவித்த என்ன நடந்திருக்குன்னு அவரும் கட்டாயம் அவரோட தெரிவிக்க சொன்னார். இங்கே இருக்க அனைத்து மக்களுக்கும், குடும்பத்தினருக்கும், கட்சி தொண்டர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாகவும் மலையக மக்கள் சார்பாகவும் எல்லாருக்கும் தெரியும், கேப்டன் அவர்கள் வெறுமனே தமிழகத்தில் மட்டும் அரசியல் செய்யலை. தமிழர்களுக்கு மட்டும் குரல் கொடுக்கல. எங்கெல்லாம் உரிமைகள் மீறப்பட்டுச்சோ அங்கெல்லாம் அவர் குரல் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வெறுமனே ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. உண்மைக்கும் தலைவன் என்ற சொல்லுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கேப்டன் அவர்கள் தான். எங்களை மாதிரி இளம் வயதில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஒரு கட்டாயம் ஒரு முன்மாதிரி. மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்களோட நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் எப்போவுமே சொல்லுவார், கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் கஷ்டத்தில் யாராச்சும் வந்தால் இஷ்டப்பட்டு உதவி செய்கிற மனுஷன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இது 2வது நாள். இன்றைக்கி வரைக்கும் மண்டபமாக இருக்கட்டும், இல்லாட்டி அவர் இல்லமாக கூட இருக்கட்டும், மக்கள் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இது யாரும் ஒரு கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ வர கூட்டம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க எனக்கே தெரியுது. இது மக்கள் உண்மைக்கும் பாசத்தோடையும் மதிப்போடையும் இங்கே ஒரு கடவுள்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்களோ அப்படி தான் மரியாதை செலுத்திட்டு போகிறாங்க. ஆகவே தமிழக மக்கள்கிட்ட என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சார், இலங்கை தமிழர்களுடைய நிலை தற்போது எப்படி இருக்கா தொடர்பாக ஏதாவது முதல்வருக்கு ஏதாவது அதை பற்றி பேசுகிற இடம் இது கிடையாது. ஆனாலும் இலங்கை தமிழர்களோட நிலைமை நான் தமிழக மீடியா எல்லாருக்கிட்டையும் நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இலங்கை தமிழர்களை வச்சு இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அரசியல் தான் செய்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கிறாங்க. நாங்கள் இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இலங்கை தமிழர்களில் கூட வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க, தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறிக்கிற தமிழர்களும் இருக்காங்க. ஆகவே அவங்களையும் எல்லோரும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் தீர்வை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அனைத்து தமிழ் கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைந்து ஒரு தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுக்கறதுக்கு. இல்லை பாருங்கள், நம்ம இந்த இலங்கை இராணுவம் மீனவர்களை தாக்குது, அது முன்னால் நடந்த விஷயந்தான் போர்க்காலத்தில். ஆனால் அது இப்போ நடக்கலை, அதான் உண்மை. இப்போ இருக்க காலப்பகுதியில் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு நாட்டின் எல்லையை மீறி வந்தால் கட்டாயம் அந்த நாட்டில் உள்ள ஃபோர்ஸஸ் பிடிக்க தான் செய்வாங்க. ஆனாலும் இங்கேருந்து வர தமிழர்கள், இங்கேருந்து வர மீனவர்கள் அங்கே பிடிப்பட்டாலும் அங்கே நாங்கள் இந்திய தூதுவர்கிட்ட பேசி அவங்களுக்கு உடனே நாங்கள் ஒரு தீர்வு எடுத்து கொடுக்குறோம். இல்லை, கொள்ளையர்கள் தாக்குதல் இரு நாடுகளோட பிரச்சனை. இரு நாடுகளும் அந்த அயோரான்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அயோராக்குள்ளார பேசி தான் ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கு வெளிவிவகார அமைச்சர் தான். இல்லைங்க, இது இப்போ நான் இங்கே நின்றுட்டு சொல்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன். சரியா, நீங்கள் பக்கத்து வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா தான் தெரியும் நல்லவனா கெட்டவனானு. சரியா, நான் சொல்கிறத வச்சு பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன் சொன்னால் அது தப்பு தானே. நான் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொள்ளையர்களை பாவிச்சு இன்னொருத்தனை தாக்கணும்னு அந்த மாதிரி ஒரு புத்தி எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் நாங்கள் என்ன பண்ண பார்க்குறோன்னா, அங்கே இருக்க மீனவர்களையும் பாதுகாக்க தான் பார்க்குறோம். சார், கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் தமிழகத்தில் எழுந்தது. அந்த விஷயத்தை எப்படி பார்த்து அது வெளிவிவகார அமைச்சர்கள் தான் பேசியாகணும். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு என்கிறது இலங்கை நாட்டுக்குள்ளார வர ஒரு பகுதி. கச்சத்தீவு இலங்கை நாட்டோடு. ஆகவே இது என்னோட கருத்தை கேட்குறத வெளிவிவகார அமைச்சர் தான் அதுக்கு சொல்லி ஆகணும். ஆனால் கச்சத்தீவு இலங்கையோடது. அதை விட தெளிவாக சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.